ஹலோ ஹலோ ஜீவா. வந்துகிட்டு இருக்கு மேடம். ஏன் என்னாச்சு மேடம்? பிரபாகர் சந்தேகப்படும்படியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அது எந்த இடம் தெரிஞ்சுதா மேடம்? நீலாங்கரையை தாண்டி ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்ப அங்க எங்கேயாவது நிச்சயமா சக்தி அவன் அடைச்சு வச்சிருப்பான். எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப என்ன பண்றது மேடம்? வாங்க யோசிக்கலாம். என்னாச்சு கிழவி? அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்துல தான் கிடக்குறா. மயக்கம் இன்னும் தெரியவே இல்லையா? இடையில ஒரு வாட்டி கண்ணு முழிச்சு பார்த்தா, தண்ணி தண்ணின்னு கேட்டா. நான் தண்ணியில மயக்க மருந்து கலந்து மறுபடியும் கொடுத்துட்டேன். குடிச்சிட்டு மயங்கிட்டா. சக்தி, தூங்குறியா சக்தி? நல்லா தூங்கு, நிம்மதியா தூங்கு. உன்னை நிரந்தரமா தூங்க வைக்கதா இப்ப உனக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்க. தூங்கு. சக்தி, உன்னோட புருஷன் கண்ணு முழிச்சிட்டான். உன்னோட ஆர்யாவுக்கு நினைவு திரும்பிடுச்சான். கண்ணு முழிச்ச உடனே அவன் உன்னதான் தேடி இருக்கான். ஆர்யாவுக்கு நீன்னா உசுறு இல்ல. சோ உன்னை தேடி இங்க வருவான். நிச்சயமா வருவான். அவன் வந்த உடனே என்ன நடக்க போகுது தெரியுமா? உன் அன்பு புருஷன் முன்னால உனக்கு சிறப்பு பூஜை. ஆமா சக்தி, சிறப்பு பூஜை நடக்க போகுது. அத பார்த்து உன் புருஷன் துடி துடிச்சு சாக போறான். எஸ் சக்தி, என்னோட அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த சக்தியை பலி கொடுத்துதான் ஆகணும். எஸ், இந்த சக்தியை பலி கொடுத்துதான் ஆகணும். ஹலோ, யாரு? சகல, என்ன போய் யாருன்னு கேட்டீங்களே சகல? டேய், யாரா நீ? சும்மா சகல ரகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கோமாவுல கிடந்து இவனுக்கு திமிரு அடங்கலையே. சரி சார், நான் தான் அருண் பேசுறேன். ஓ, நீயா? நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? நான் வந்தது இருக்கட்டும் சார், நீங்க கண்ணு முழிச்சு வந்தீங்களே, அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? அப்படியா? ஆமா சகல, நீங்க கண்ணு முழிச்சு நல்லபடியா வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோவிலும் இல்ல. டேய் டேய், நீ என்னையே ஏமாத்துன பயங்கர கிரிமினல் ஆச்சேடா. நீ சொல்றத நம்பறதுக்கு நான் என்ன மடையன் நினைச்சியா? சகல, தப்பு பண்ணவன் திருந்த கூடாதா? ஏதோ என் போராத காலம், எப்பவோ பண்ண தப்புக்கு போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிடுச்சு. என்னைக்கு நான் உங்க சகலை ஆனனோ அப்பவே நான் திருந்திட்டேன் சகல. சரி, நீ சென்னையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
நீங்க கண்ணு முழிச்சதும் அண்ணி எங்கன்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அவங்கள தேடி ரோடு ரோடா வீதி வீதியா தெரு தெருவா அலையிறேன். நீங்க கண்ணு முழிக்கிறப்ப உங்க முன்னாடி அண்ணியை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சேன். அது முடியாம போயிடுச்சே சகல. என்ன மன்னிச்சிருங்க சகல, என்ன மன்னிச்சிருங்க. சக்தியை தேடுறேன்னு சொல்றியே, ஏதாவது தகவல் கிடைச்சதா? சகல, நிச்சயமா அந்த பிரபாகர் தான் அண்ணியை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான் சகல. அது எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்ற? சென்னையில நமக்கு வேண்டப்பட்ட சில குரூப் இருக்கு. அவங்க பிரபாகரை ஃபாலோ பண்ணாங்க. கண்டிப்பா அவன் தான் கடத்தி வச்சிருக்கணும். நான் சொல்ற இடத்துக்கே பண்ணி வந்து சேரு. சொல்லுங்க சகல, நான் இப்ப எங்க வரணும்? நேரா டிடிகே ரோடுக்கு வந்துரு. அங்கிருந்து எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு இடத்த சொல்றேன். ஓகே சகல. வாடா வா. உன் பொண்டாட்டியவும் நீ மீட்க முடியாது, நீ உயிரோடவும் திரும்பி போக முடியாது. சென்னையிலேயே உனக்கு சமாதி கட்டுறேன்டா. வாடா. உனக்கு சிறப்பு பூஜை. ஆமா சக்தி, சிறப்பு பூஜை நடக்க போகுது. அத பார்த்து உன் புருஷன் துடி துடிச்சு சாக போறான். எஸ் சக்தி, என்னோட அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த சக்தியை பலி கொடுத்துதான் ஆகணும். எஸ், இந்த சக்தியை பலி கொடுத்துதான் ஆகணும். என்னம்மா முழிச்சுக்கிட்டியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். இது என்ன இடம்? இந்த இடத்துக்கு எப்படி நான் வந்தேன்? அந்த கதையை ஏன் கேக்குற? பக்கத்துல இருக்கிற மெயின் ரோட்ல போயிட்டு இருந்தனா நீ ஓரமா மயங்கி கிடந்த. பார்க்கவே பரிதாபமா இருந்தது. நான் தான் ஒரு ஆட்டோ பிடிச்சு உன்னை இங்க கொண்டு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். வேண்டாமா, உன்னோட உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. இல்ல, நான் போறேன். எனக்கு உடனே போகணும். சொன்னா கேளுமா, இது ரொம்ப மோசமான ஏரியா. பேசாம இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அது முடிஞ்சதும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன். தலை வலிக்குது. உட்காருமா, உட்காரு. இரு, நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வர்றேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனா தலைவலி பறந்து போயிடும். சரியா? இங்கே இரு. எஸ் சக்தி, என்னோட அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த சக்தியை பலி கொடுத்துதான் ஆகணும். எஸ், இந்த சக்தியை பலி கொடுத்துதான் ஆகணும். இவளுக்கு எவ்வளவு மருந்து போட்டு கலக்கணும். யமகாதகி அப்பவும் முழிச்சுக்கிட்டாளே. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா.
ஐயோ சகல 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 என் சகல ஐயோ எப்படி இருந்தீங்க சகல இப்ப துரும்பா இழைச்சு போயிட்டீங்களே சகல சிங்க மாதிரி இருந்தீங்களே சகல இப்போ இப்படி ஆயிட்டீங்களே சகல சகல ஏய், என்ன பண்ற நீ தள்ளி நின்னு பேசு. என்ன நீ ஏமாத்திட்டேங்கிற கோவம் இன்னும் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சரி, என்னமோ சக்தியை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்ன, அது உண்மையா? சத்தியமா உண்மை சகல. இப்போ அண்ணி எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்னோட சக்தி இப்ப எங்க இருக்கா? சார் அத சொல்லவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். டேய், இப்ப சொல்றியா இல்ல ஷூட் பண்ணவடா? சார் 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 சொல்றேன் சார் சொல்றேன். அந்த பிரபாகர் அண்ணிய ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான் சார். டேய், உனக்கு நல்லா தெரியுமா? சார் உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா சார்? உங்க தலையில அடிச்சு இப்ப கிளம்பு, என் கூட வா, அங்க போலாம். சார் அது பயங்கரமான இடம் சார், அங்க தனியா போக வேண்டாம். ஏய், அதான் நான் இருக்கேன்ல, வா பாத்துக்கலாம் வா. சார் அந்த பிரபாகர் பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் ரொம்ப மோசமான ஆளு சார். என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது சார். சார் நான் எனக்கு தெரிஞ்ச சில லோக்கல் ரெவடிங்களை செட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாமே சார்? அதெல்லாம் யாரும் வேண்டாம், நாம மட்டும் போலாம். சார் இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் சார். அவங்களும் நம்ம கூட வரட்டுமே சார்? யோ, என்னையா நீ? சார் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அவ்வளவுதான் சார். அவங்க வந்தா நமக்கு நல்லது, அதுக்கு மேல உங்க விருப்பம் சார். சரி சரி, வர சொல்லு. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சார் சார், என்னையா எவ்வளவு டென்ஷனா வர? சார், அந்த ஆரியா சென்னைக்கு வந்துட்டா சார். எப்போ வந்தா? இப்பதான் சார் தகவல் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபிளைட்ல வந்து இறங்கி இருக்கான். குட், வெரி குட். வந்துட்டானா? வாடா வா, உனக்காக தாண்டா நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன். உனக்கான திருப்பலியும் காத்துக்கிட்டு இருக்கேன். கபாலி, கபாலி, அந்த ஆரியா சென்னைக்கு வந்துட்டா. அந்த சக்தியை பணமாக்குற நாள் இன்னைக்குதான். வாங்க. சார் நான் சொன்ன ஆளுங்க இவங்க தான் சார். ரொம்ப நல்லவங்க சார். சரி வாங்க போலாம். ஹலோ 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 ஹலோ, இப்ப கேக்குதா? இங்க பாரு, இவன் தான் சக்தியோட புருஷன். கண்ணசர நேரம் பார்த்து இவனை போட்டு தள்ளணும், புரியுதா? ஓகே, ரைட். வண்டியில இருங்க. இருங்க சார். கண்ணு, காப்பி குடிமா.
என்னம்மா அப்படி பாக்குற? காப்பி குடிமா. பாட்டி, காஃபில சுகர் பத்தல, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இதோ கொண்டு வரமா. ஹலோ, யார் பேசுறது? என்ன சக்கரை வேணும்னு கேட்டா, கொண்டு வரதுக்குள்ள எல்லா காப்பியும் குடிச்சிட்டாளே. பசிச்சிருக்கும் போல. என்ன இப்படி மயங்கி கிடக்குறா? ஒருவேளை மருந்து ரொம்ப கலக்கிட்டோமோ? ஏ பொண்ணு, பொண்ணு இங்க பாரு. ஏ பொண்ணு, எந்திரிக்க மாட்டா போல இருக்கே. ஐயோ 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 ஐயோ. எப்ப அந்த சக்தியோட புருஷனை நீங்க போட்டு தள்ளுறீங்களோ அப்பவே அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். அப்ப சரி, நாங்க அவனை போட்டு தள்ளுறோம்.